இதுவரைக்கும் அவ எங்கேயும் இப்படி போனதில்லையே. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் பாட்டிமா, நீங்க இப்போ அன்னைக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். அது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க அன்னைக்கு போன் பண்ணி அங்க இருந்து ஒருவேளை தேவா முன்னாடியே கிளம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்க, பாவம் அண்ணி தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்களா, அதான் சொல்றேன். ஒருவேளை தேவா வந்துட்டு கூட இருக்கலாம். நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறல்ல? மறைக்கல, நான் உண்மையை தான் சொல்றேன் பாட்டிமா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா என்ன? உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். நான் விலகி இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும்னா நான் விலகியே இருக்கேன். போன பையன் என்ன திரும்பி வரவே இல்லை. யாருமே கவலைப்படல. எனக்கு அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதோ இந்த பாசு, இவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, ஆனா அவன் என்கிட்ட மறைக்கிறான். என்ன, நீ எதையாவது மறைக்கிறியா? இல்லையேம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நீங்க தான் வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னமாச்சு அம்மா? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? வாசு. அம்மா போ, அம்மாவை ரூமுக்கு கூட்டு போ. வாங்க பாட்டிமா. தேவகி, கோவில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிற? தலை சுத்துதான் என்ன? காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சல, அதனாலதான் இப்படி. இல்ல, நான் கொஞ்சம் படுத்தா சரியாயிடும். என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, பூஜைய விஷாக்காவா பண்ண சொல்லு. நீ ரொம்ப கொடுத்து வச்ச பாக்கியசாலி. அவ்வளவு பெரிய பண்டிட் ராஜனோட மருமக உன் வீட்டுக்கு வந்து உன் தெய்வத்துக்கு பூஜை பண்றான்னா நல்லது தானே. இந்த ராதிகா எங்க போனா? ராதிகா, அங்கே ஏமா நீ நிக்கிற? இங்க வா. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போயிட்டு வர்றேனே? கோயிலுக்குப்பா. ஆமா, எப்ப பாரு கோவில் கோவில் கோயில், கோவிலையே சுத்திக்கிட்டு இரு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்றாங்க. அம்மா, எப்ப பார்த்தாலும் ஏன் அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? விழலடா, விழல. நான் அப்படியே வாயை மூடிட்டு இருக்கேன். வேண்டாம், விஷாக்கா பண்ணட்டும். விஷாக்கா. என்னம்மா? இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வை. இல்ல விஷாக்கா, நானே செய்யறேன். விஷாக்கா பண்ணட்டும், நான் இப்ப சொன்னேன்ல. நீ அதுல கை வைக்காத. எங்கிட்ட கோச்சிட்டு போனா, அதுக்கா இப்படி பண்ணிட்டானே. பாட்டிமாவை கவலைப்பட வச்சுட்டானே இந்த பையன். வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு தேவா. பாட்டிமா, பாட்டிமா, என்னாச்சு பாட்டிமா? வீட்டை சொல்லிட்டு வந்துட்டான் போல இருக்கு. எப்படி போறான் பாரு. பாட்டியம்மா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னோட குழப்பத்துக்கு காரணம் அவங்க கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க நடந்ததை அவங்க கிட்ட சொல்ல முடியாது. சொன்ன ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேண்டாம், விடு. நீ எதுவும் செய்ய வேண்டாம். இப்பதானே எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்ன. அம்மா, நீங்க மேல கோவப்படுங்க, என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. சரி, ஓம். எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறமா நீ? நீ மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருமா. நீ ரொம்ப நல்லா இருப்பமா.